வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, திரு தணிகை தம்பி பத்திரிகையாளர் அவர்கள் கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதி கேட்போம். சுற்றுச்சூழலில் பார்த்தால் நிறைய பேர் எனக்கு அதில் நிறைய நண்பர்கள் உண்டு. எனக்கே அதில் ஈடுபாடு உண்டு. சுற்றுச்சூழல் அறிவியல் அறிஞர்கள், முக்கியமானவர் புதுச்சேரியில் டாக்டர் முனைவர் எம்பி ராமானுஜம். அவர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. ஜூனியர் விடன் பத்திரிகையில் பெரிய சீரியலே எழுதினார், அச்சரேகை தீர்வு ரேகைன்று. ரொம்ப ரொம்ப ஏராளமான படித்தவர்களால் பாராட்டப்பட்ட, சாதாரண மக்களாலும் படிக்கப்பட்டு அவருடைய அந்த கட்டுரைகள் மிகவும் பிரசித்தம். பொதுவாக என்னிடம் ஒரு பழக்கம் உண்டு. என்னை விட வயதில் மூத்தவர்களிடம் நான் நிறைய பழகியிருக்கிறேன். நம்பி நாராயணன் கூட அப்படித்தான். எனக்கும் அவருக்கும் வயசு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி மௌனி எடுத்துக்கொண்டால், எழுத்தாளர் மௌனி அவர்கள் ரொம்ப வயசானவர் என்னை விட. ஆனால் ரொம்ப நாள் பழகிட்டு இருந்தேன் நான். எங்கள் தெரு அவர் சிதம்பரத்தில் விளைஞ்சமூல் தெரு முனையில் தான் அவங்க வீடு. ரொம்ப பழக்கம் எனக்கு. ஜெயகாந்த் அண்ணன், அசோகமித்ரன், காணாசு, இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வருவாங்க. இவங்களாம் எழுத்தியல் அறிஞர்கள், எழுத்தியல் அறிவியலாளர்கள், இப்படி நிறைய வருவாங்க. அனைவரும் அது வந்து எழுத்தாளர்களுடைய வேடந்தாங்கல் என்று சொல்லலாம். மௌனியினுடைய வீடு எழுத்தாளருடைய வேடந்தாங்கல் என்று சொல்லிக்கொள்ள அளவுக்கு அவருக்கு ரொம்ப அதில் வந்து அவரை தேடி வருவார்கள் நிறைய பேர். மிகப்பெரிய அறிஞர்கள், பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. அவருடைய எழுத்து வந்து ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்கார் வழி உலகம் பூரா பேசப்பட்டது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நிறைய வயசானவர். ரொம்ப வயது என்று பார்த்தால் நிறைய, ஆனால் ரொம்பவும் சுறுத்துருத்துரும் நிற்பார். அப்படி ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அந்த மாதிரி நிறைய பேர் கூட எனக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த துறையில். அறிவியல் என்று பார்த்தால் மருத்துவம் கூட அறிவியல் தான் இல்லையா? மருத்துவத்துறை கூட அறிவியல் தான். மருத்துவ அறிவியல் தான். நான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் பயணம் பண்ணி எழுதியிருக்கிறேன். வேலூர் எங்கே இருக்கிறது, சென்னை எங்கே இருக்கிறது, நெல்லை எங்கே இருக்கிறது, மூளை ஜுரம் என்று உங்களுக்கு அநேகமாக இந்த தலைமுறைக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. மூளை ஜுரம் என்று ஒரு பெரிய இந்த அம்மன் நோய் மாதிரி வந்து அப்படியே பெரிய அளவு இப்போ பேசுகிறாங்கல்ல, சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம். அந்த மூளை ஜுரம் என்பது என்னவென்றால் ஜாப்பனீஸ் என்சிபிலிட்டிஸ் சொல்லுவாங்க மூளை ஜுரத்தை. அதை பற்றி என்னை எழுதுவதற்காக வேண்டி நான் பணியில் சேர்ந்த ஒரு வருஷத்தில் 69 70ன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், கரெக்ட், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஹண்டே அவர்கள் அப்பொழுது சுகாதார அமைச்சராக இருந்தார்கள். என்னை போய் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுங்க தணிகைன்னு சொல்லி சொன்னார். ஆர்கே, எங்கள் தினமலர் எடிட்டர், குரூப் எடிட்டர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த தேட நான் பயணித்த ஊர்களில் ரொம்பவும் என்னை வியக்க வைத்த செய்திகள் எனக்கு ஆச்சரியமாக வந்து. ஆனால் அதே சமயத்தில் ரொம்பவும் நெக்குருக செய்தது. என்னை ரொம்பவும் வருத்தத்திலே தோய்ந்து போனேன். அப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் அங்கே இருந்தது. அதற்கு நான் கடைசியில் அந்த கட்டுரெல்லாம் எழுதிட்டு, மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை, சும்மாலாம் கட்டுறேன்னா அவர் மேலே இந்த வரி அவர் செய்தியை வச்சுக்கிட்டு உடனே ஒரு குரூப் போய் அப்படிலாம் எழுதுறதுலாம் கிடையாது. நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். அது வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நான் எனக்காக வேண்டி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டில் இவர் டாப் ரேங்க். இவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டில் இவர் மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லி எனக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, விருதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த கட்டுரைகளுக்காக தான், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் தொடர்ந்து நிறையா விஷயம் எழுதியிருக்கேன். அதில் ஒன்று வந்து இந்த மூளை ஜுரம், பிரெயின் ஃபீவர், ரொம்ப ஆபத்தான நோய் அது. இது வந்து முதல்ல எங்கே தோன்றுச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில். பின்னர் பார்த்தா தமிழ்நாடுல பல பகுதிகளில் வந்து போச்சு, குறிப்பாக வேலூர் பகுதியெல்லாம் குடியாத்தம். அது ஏன் வந்துன்னு நாங்களாம் போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேங்க. அதிகாரிகள், அவங்க சாதாரண ஜனங்க
கடைசியில் எனக்கு கிடைச்ச தீர்வு என்ன என்றால் அதை கட்டுரையாக எழுதினேன். மூளை ஜுரம் ஒரு நோய் அல்ல, அது ஒரு மூளையின் ஒரு ஏழ்மையின் அடையாளம் அப்படின்னு எழுதினேன். ஆனால் இது கொடும் ஏழ்மையின் அடையாளம். ஆகவே இது அடியிருந்து வேறு இருக்க வேண்டும் என்று நான் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை நான் எழுதிய போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் அப்போது தமிழக சட்டமன்றத்திலே சுகாதாரத்துறை மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹெச்வி ஹண்டே எனக்கு அதற்கு முன்பே கூட எனக்கு நன்கு பழக்கம் உண்டு. அவரை ஒரு நாள் அந்த பேப்பர் தினமலரினுடைய கட்டுரை எடுத்துகிட்டு கேட்குறாங்க எதிர்கட்சி மெம்பர்கள், இது என்ன இந்த மாதிரி வந்திருக்கு கட்டுரை. உடனே அவருக்கு சுகாதார அமைச்சரை நீங்கள் பேசுங்க, பதில் சொல்லுங்கன்றார் எம்ஜிஆர். உடனே சொல்கிறார், நான் இதில் எழுதியிருக்கிறது எதையுமே நான் டினைட் பண்ணல, எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுக்கான தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் சொல்லுகின்ற விஷயம் வேறு ஒரு பார்வையில் இருக்கிறது, அதையும் நாம் நிறைவாக செய்வதற்கு முயற்சி, அதையும் தடுக்க வேண்டிய விஷயந்தான். கொடுமையான ஏழ்மையின் அடையாளம் என்று சொல்கிறார், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறார். கடைசியில் எம்ஜிஆர் அதை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காராம். அப்புறம் அந்த கடைசியில் என்ன எம்ஜிஆர் பதில் சொல்கிறார், சரி ஃபினிஷிங்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் அதிகம் பேசலை ஹேண்டேன்னு சொல்கிறாரு. என்ன சார் கேட்குறாரு, அசம்பிளியில் பதில் சொல்கிறார் எம்ஜிஆர். ஒன்றும் இல்லை, அவர் மூளை ஜுரம் நோய் அல்ல, அது ஒரு ஏழ்மையின் மிக கொடிமையான அளவில்னா என்ன கணக்குன்னு சொல்லியிருக்காரு, அது பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம், அந்த சூழல் தான், அந்த சூழலில் உள்ளவங்களுக்கு தான் அது வருது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மற்ற கொசு கடிக்கிறதுலாம் சிக்கன் குனியாலாம் பணக்காரமாக இதெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போகணும். ஆனால் இது முழுக்க சேரி பகுதிகள், முழுக்க காலனி பகுதிகள், முழுக்க அழுக்கான குடிசை பகுதிகள், வறுமையினுடைய எல்லை கண்ட ட்ரவுட்ராடன், ரொம்ப ட்ரவுட்ராடன், வறுமையிலே ரொம்ப கொடுமையான வறுமை. அதுதான் அவங்க தான் தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலேயும் நிறைய இருக்கிறவங்க. இதான் உண்மைக்கு ஒத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ வேணால் மாறி இருக்கலாம், நான் சொல்கிற பீரியடில் ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதில் நிறைய பேர் படித்த பிள்ளைங்க வராங்க, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காட்டிய வழி, அந்த கல்வியினுடைய அந்த அற்புதம், கல்வியினுடைய அவசியத்தை புரிந்து கொண்டதனால் அப்புறம் ஒரு தலைமை 2 தலைமை இப்போல்லாம் மாறிட்டாங்க நிறையா. பெரும் சந்தோஷமான விஷயம் இது. நான் ஒரு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் கூட எனக்கு இப்போ கூட பரவாயில்லையா, இது பெரிய மாறுதல் தான் அப்படின்னு சந்தோஷப்படுற விஷயம் இது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் உமா, என் வயது 57, என் ஊர் திண்டிவனம். நான் நிலா வானொலியில் பத்திரிகையாளர் தணிகை தம்பி அவர்களின் உரையை கேட்டேன். அவரது அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நேயர்களே, முனைவர் விஜயராகவன் டெக்னாலஜி பற்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். ஆட்டோமேஷன் பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் ஹாட் வாட்டர் போடுறீங்க, நீங்கள் சுவிட்சை தட்டுறீங்க, உடனே ஹாட் வாட்டர் ஆகுது, அது டெம்பரேச்சர் இருந்தோன்னா அந்த ட்ரிப் ஆகிடுது. அதுதான் பேசிக் ஆட்டோமேஷன். நீங்கள் உங்களோட கட்டளை இல்லாமல் அதுவே தானாக ஆகிறதுக்காக தான் ஆட்டோமேஷன் வருது. தட் இஸ் கால் வெரி லெவல் 1 ஆட்டோமேஷன், பேசிக் ஆட்டோமேஷன். ஆனால் ஸ்டீல் பிளான்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு கண்ட்ரோல். உங்களோட ஃபர்னஸ் ஹீட் பண்ணுவாங்க, ஃபர்னஸ் ஹீட் பண்ணுறதுக்கு கேஸும் வேணும், காற்றும் எரிவாயு இல்லாமல் ஒன்றும் எரிய முடியாது. அதோட ரேஷியோ 1 பங்கு எரிவாயுன்னா 1.25 பங்கு காற்று வேணும். அது கரெக்டாக கொடுத்தா தான் மேக்ஸிமம் உங்களுக்கு டெம்பரேச்சர் வரும். அந்த மாதிரி பேசிக் ஆட்டோமேஷன் ஸ்டீல் பிளான்ட்டில் முக்கியம். தட் இஸ் கால் லெவல் 1 ஆட்டோமேஷன். அதுதான் லெவல் 1 ஆட்டோமேஷன். ஐ திங்க் உங்கள் நேரங்கள்லாம் அந்த லெவல் 1 ஆட்டோமேஷன் என்னென்னு புரிஞ்சுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, நான் போய் இன்னும் 15 நிமிஷத்தில் நான் போய் ஒரு டப்பில் போய் வெந்நீரில் போய் குளிக்க போகிறேன், சுடுதண்ணியில் குளிக்கிறேன், சுடுதண்ணியோட டெம்பரேச்சர் 45 டிகிரி செல்சியஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, கமாண்ட் கொடுக்குறீங்க. இன்னும் அது எக்யூப்மெண்ட் வில் ஸ்டார்ட். என்னது, கோல்டு வாட்டர் திறக்கும், ஹாட் வாட்டர் திறக்கும். 40 டிகிரி வர மட்டும் அக்கார்டிங்லி கோல்டு ஹாட் மாற்றி பண்ணும். அது நீங்கள் உங்களோட இன்டர்வியூஷனில் கிடையாது. நீங்கள் அது வந்தவுடனே அது உங்களுக்கு சொல்லும், லெவல் வந்தவுடனே இது கால் லெவல் 1 ஆட்டோமேஷன், பேசிக் ஆட்டோமேஷன். அதாவது அந்த
அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதில் வந்து அதுலேருந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். தட் இஸ் கால் லெவல் 1 ஆட்டோமேஷன். இதுதான் லெவல் 1 ஆட்டோமேஷன் பேர். ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து மொத்தம் 4 லெவல் ஆட்டோமேஷன் இருக்குது. லெவல் 1 ஆட்டோமேஷன் விச் ஐ டோல்ட் யூ, இப்போ தான் சொன்னேன்ல அதை பற்றி. அந்த மாதிரி இன்னொன்று வந்து அங்கே ஹாட் மெட்டல் பண்ணும்போது அப்போ வந்து ஹாட் மெட்டலோட கெமிஸ்ட்ரி எவ்வளோ, எஃப்இனா தெரியுது, எஃப்இ அப்புறம் மற்ற காம்போசிஷன் வந்து எவ்வளோ இருக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அதை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டீல் வரும். ஸோ அதை வந்து எப்போல்லாம் அது மாறிச்சு அது தகுந்தாப்பில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதோட அதுலேருந்து அது சாம்பிள் எடுப்பாங்க, இப்போ லேபுக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்பிரஸ் லேபில் இமீடியட்டாக லேப்லேருந்து வந்து இதோட என்ன கெமிஸ்ட்ரின்னு ஒன்று வரும், அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றுவாங்க. ஸோ தட் இஸ் கால் லெவல் 2 ஆட்டோமேஷன். அதாவது பேசிக்காக நம்ம என்ன போடணும், நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து இந்த ஸ்டீல் வேணும், அதாவது காருக்கு மேனுஃபேக்சரிங் இந்த ஸ்டீல் வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்னலாம் போடணும், என்னென்ன ஹாட் மெட்டல் எவ்வளோ போடணும், அப்புறம் வந்து ஸ்க்ராப் எவ்வளோ போடணும், மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் எவ்வளோ போடணுங்கிறத கால்குலேட் பண்ணி முதல்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை டெம்பரேச்சர் எடுத்துகிட்டு அதோட கெமிஸ்ட்ரி எடுத்து திருப்பி மாற்றுவாங்க. ஏன்னா 1 ஹவரில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்ட போக முடிஞ்ச ஆள் கெட்டு போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் அதுக்கு லெவல் 2 ஆட்டோமேஷன் பேர். இது வந்து ஷாப் லெவலில், அது ஒவ்வொரு ஷாப்பும் ஹாட் மெட்டலுக்கு ஒரு தனி ஷாப்பு, ஸ்டீல் பிளேட்டுக்கு தனி ஷாப்பு, ரோலிங் மில்லுக்கு ஒரு தனி ஷாப்பு. ஸோ நீங்கள் அதை இமேஜின் பண்ணணும். பெரிய ஏரியாவில் ஒவ்வொரு ஷாப்பும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகணும் எல்லாம். அதனால தான் இதுக்கு பேர் லெவல் 2 ஆட்டோமேஷன். லெவல் 1 அண்ட் லெவல் 2 ஆட்டோமேஷனுங்கிறது ஷாப் லெவலில். அப்புறம் லெவல் 3 ஆட்டோமேஷன் இருக்குது. அது என்னென்னா பிளானிங். நீங்கள் என்ன உங்களுக்கு கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ, என்ன மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒவ்வொரு பிளான்ட்டில் போய் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீல் வேணுங்கிறது எல்லாத்தையும் ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஆர்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதை ப்ரொடியூஸ் பண்ணி வி ஹேவ் டு ப்ரொடியூஸ் பண்ணி அது அப்புறம் திருப்பி கஸ்டமருக்கு கொடுத்தா தான் நமக்கு பைசா கிடைக்கும். தட் இஸ் த வே தி பிளான்ஸ் ஆர் ஒர்க்கிங் இல்லையா. ஸோ அந்த பிளானிங்க்கு பேர் லெவல் 3 ஆட்டோமேஷன் பேர். இது வந்து ஸ்டீல் பிளான்ட்டில் ஹாட் மெட்டல் இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸ்டீல் இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரோலிங் மில்லுங்கிறத விற்று அந்த ஹாட் மெட்டல் ஸ்டீலை வந்து ஸ்லாபாக மாற்றி அதை ரோல் பண்ணி வைக்கிறாங்களோ அதுக்கு பேர் ரோலிங் மில்லுன்னு பேர். அந்த ரோலிங் மில்லு இன்றைக்கி எவ்வளோ என்ன இது ரோல் பண்ணணும், என்ன ஆர்டர் இருக்குது அது அந்த ரோல் பண்ணணும். தட் இஸ் கால் லெவல் 3 ஆட்டோமேஷன். ஸோ விச் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டீல் பிளான்ட். நம்ம இப்போ வந்து லெவல் 1 பார்த்தோம், லெவல் 2 பார்த்தோம், லெவல் 3 பார்த்தோம். தெர் இஸ் கால் லெவல் 3 ஆட்டோமேஷன், லெவல் 4 ஆட்டோமேஷன். சாரி, லெவல் 4 ஆட்டோமேஷன் என்ன, இட் இஸ் ப்ரொடக்ஷன் இல்லை. இது வந்து என்னெல்லாம் நம்ம ஓர் வந்து நம்ம கொண்டு வரணும், போர்ட்லேருந்து கொண்டு வரணும், இல்லாட்ட மைன்ஸ்லேருந்து கொண்டு வரணும். இன்றைக்கி எவ்வளோ ஓர் கொண்டு வரணும், மற்ற ஓரை தவிர மற்ற தாது பொருள்கள்லாம் வேணும். வெறும் ஐரன் ஓரில் பண்ணல, கோல் வேணும், கோக் வேணும், அப்புறம் டாலமைட் வேணும், இதெல்லாம் வேணும். எல்லாம் எவ்வளோ கொண்டு வரணும், அப்புறம் ஸ்பேர்ஸ் என்னெல்லாம் வாங்கணும், என்னெல்லாம் பைசா நமக்கு எங்கெல்லாம் பைசா கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் பேசி, அப்புறம் ஸ்டோரில் என்ன இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரினா அதாவது இன்வென்ட்ரினா புரியுது, எவ்வளவு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு வேணும். எல்லாம் நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்தையும் முதல்ல ரெடியாக வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கு பேர் லெவல் 4 ஆட்டோமேஷன். அப்புறம் பைசா, யாருக்கு என்ன பைசா நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எவ்வளோ யாருக்கு பைசா கொடுக்கணும், இந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமோ, என்னெல்லாமோ கன்சியூபிள் பண்ணாமோ அதெல்லாம் வந்துருச்சாங்கிறது ஸ்டோரில் இன்வென்ட்ரி பார்ப்பாங்க. ஏன்னா ஷாப் ஃப்ளோரில் இருக்க ஷாப் ஃப்ளோரில் பண்ணுறோம் ப்ரொடக்ஷன் தான் பண்ண முடியும். பட் இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், ஸ்டோரு, ஃபைனான்ஸு, அப்புறம் ஹெச்ஆர், இதெல்லாம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டை வேறு பார்க்கணும். ஏன்னா இங்கே கேஸ் வெளியில் போகும்போது அது வந்து என்விரான்மெண்ட்டை ஒன்றையும் பொல்யூட் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பிளான் பண்ணணும். இதெல்லாம் கால் லெவல் 4 ஆட்டோமேஷன். சார், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர உங்களுக்கு என்ன சார் தூண்டுதலாக இருந்துச்சு உங்களுக்கு? 1972 நாங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் வெளியில் வரும்போது, நீங்கள் 71 இன்ஜினியரிங் வெளியே படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ 72 நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் வந்து எனக்கு என்னமோ இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் ஒரு ஆசை, தூண்டுதல் வந்து
நான் முதல்ல ஒரு 6 மாதம் வந்து சின்ன ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் இது எக்ஸாம் எழுதணும், செயலில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி நான் இதை வந்தேன். இது வந்து இன்ஜினியரிங் படித்தோன்னா ஒரு பிளான்ட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான். மற்றபடி வேறு ஒன்று என்னோட அதான் தூண்டுது. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எனக்கு ஒன்றுக்கு மனசில் இல்லை. எனக்கு அதுதான் காரணம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பெயர் ரவீந்திரன் நாயர். என் வயது 63. என் ஊர் திண்டிவனம். நான் நிலா வானொலியில் டெக்னாலஜிஸ்ட் விஜயராகவன் அவர்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது.